ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ரீசெல்லிங் பிசினஸ் பத்தி பார்க்க போறோம். இந்த ரீசெல்லிங் பிசினஸ் மூலமா பாத்தீங்கன்னா நம்ம எல்லாராலுமே பணம் வந்து சம்பாதிச்சுக்க முடியும். அதுக்கு ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து தேவையில்ல. ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல இந்த ரீசெல்லிங் பிசினஸ் நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க யாரா இருந்தாலும் சரி, ஆன்லைன்ல சம்பாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ரீசெல்லிங் பிஸ்னஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ யாருக்கான வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரீசெல்லிங் பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை ரீசெல்லிங் ஒரு பிகினர்னா இந்த வீடியோன்றது ரீசெல்லிங் பற்றி ஒரு கைட் வீடியோவாக உங்களுக்கு வந்து இருக்க போகுது. ஸோ அதனால் வீடியோ வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போட்டுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கறது ஒரே ஒரு லைக் தான். ஸோ மறக்காமல் இந்த இதுக்கு ஒரு லைக் போட்டிங்கன்னா எனக்கு இந்த மாதிரி வீடியோஸ் போட்டுக்கு ரொம்பவே மோட்டிவாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், இந்த ரீசெல்லிங் பிஸ்னஸ்னால் என்னன்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ரீசெல்லிங் பிஸ்னஸ்ன்றது பார்த்தீங்கன்னா இ-காமர்ஸில் ஒரு பேசிக் லெவல்னு வந்து சொல்லலாம். ஓகேங்களா, ஸ்டார்டிங் லெவலே இந்த ரீசெல்லிங்னா ஏன்னா ரீசெல்லிங் நம்ம இன்வெஸ்ட் பண்ணாமல் ஆன்லைனில் நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் பண்ணி சம்பாதிக்க முடியும். ஓகேங்களா, ஆஃப்லைன்லையும் பண்ண முடியும். ஆஃப்லைனுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஆன்லைனில் போட்டவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் ரீசெல்லிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த ரீசெல்லிங் ரொம்ப எளிமையாக எப்படி சொல்லணும்னா, ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹெட்ஃபோன்னா அந்த ஹெட்ஃபோன்றது 500 ரூபாய். நீங்கள் வந்து அந்த ஹெட்ஃபோனை பார்த்தீங்கன்னா 550 ரூபாய்க்கு ஒரு கஸ்டமருக்கு அந்த ஹெட்ஃபோனை சேல் பண்ணிங்கன்னா அதுதான் ரீசெல்லிங். ஸோ அப்போ உங்களுக்கான ஏர்னிங்ஸ்ன்னு பார்க்கும்போது 50 ரூபாய். அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ணியிருக்க மாட்டீங்க. கூடவே பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்டை ஷிப் பண்ணுறதோ இல்லை அந்த ப்ராடக்ட் வந்து வாங்குறதோ எதுவுமே வந்து கிடையாது. அந்த ப்ராடக்டை ஒரு கஸ்டமருக்கு நீங்கள் கொண்டு போய் சேர்க்கறது, மார்க்கெட்டிங் நீங்கள் பண்ணுறது மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து சம்பாதிச்சிக்க வந்து முடியும். ஸோ ரீசெல்லிங் பிஸ்னஸ் போட்டதுக்கு நீங்கள் எந்த கேட்டகரியில் வேணால் எந்த ப்ராடக்ட் வேணால் சூஸ் பண்ணி ரீசெல்லிங் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கான ஆடியன்ஸ், அதுக்கான கஸ்டமர்ஸை நீங்கள் வந்து கொண்டு வரணும். அந்த ப்ராடக்டை உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் பண்ணணும். எல்லா சோஷியல் மீடியாவும் அந்த ப்ராடக்டை பண்ணி நீங்கள் வந்து சொல்லணும். ஸோ கஸ்டமர்ஸ் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து கொண்டு வந்து ஒரு ப்ராடக்டை நீங்கள் எந்த அளவுக்கு வந்து சேல் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் வந்து பணம் வந்து சம்பாதிச்சிக்க முடியும். ஸோ ரீசெல்லிங் போட்டவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வேணால் பணம் வந்து சம்பாதிச்சிக்க முடியும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் கஸ்டமர்ஸை கொண்டு வந்து எந்த அளவுக்கு ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் லாபம் வந்து பார்க்க முடியுங்க. ஸோ ரீசெல்லிங் போட்டவங்க டைம் மட்டும் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, மணி இன்வெஸ்ட் பண்ண மாட்டீங்க. ஸோ நீங்கள் வந்து ரீசெல்லிங் பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது பற்றி இப்போ பார்க்கலாம். ஸோ ரீசெல்லிங் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணலாம். அதனால் இப்போவே உங்களால் ரீசெல்லிங் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ ரீசெல்லிங் போட்டவங்க பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சில ஆப்ஸ் வந்து சொல்ல போகிறேன். ஜஸ்ட் ஒரு மொபைல் ஆப்பை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுறது மூலமாக ரீசெல்லிங் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த ஆப்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேக்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கும். இப்போ நீங்கள் ரீசெல்லிங் ஒரு பிகினரால் அந்த ஆப்ஸை யூஸ் பண்ணியே பார்த்தீங்கன்னா ஆப்பில் இருக்க ப்ராடக்ட்லாம் நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுறது மூலமாகவே ரீசெல்லிங் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் சம்பாதிக்க வந்து முடியும். அப்படின்னா ரீசெல்லிங் ஆப்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் சொல்ல போகிற ஆப் வந்து Glowroad அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா Shop101. இந்த 2 ஆப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசெல்லிங்காகவே இருக்க ஆப்ஸ். 2 ஆப்புமே பார்த்தீங்கன்னா நிறைய டவுன்லோட்ஸ் வந்து போயிருக்கு. நல்ல ஒரு ரேட்டிங் உள்ள ஆப்னு வந்து சொல்லலாம் ப்ளே ஸ்டோரை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த 2 ஆப்ஸை யூஸ் பண்ணி உங்களோட ரீசெல்லிங் பிஸ்னஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 ஆப்ஸை பற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி நீங்கள் போய் ஆர்டர் பண்ணுறது, ஸோ எப்படி நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பணம் வந்து வரும்ன்றது இந்த வீடியோவில் நான் வந்து சொல்ல போகிறது கிடையாது. இந்த 2 ஆப்புமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து வீடியோ வந்து மேக் பண்ணலாம், ஒரு ஃபுல் கைட் வீடியோவாக மேக் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணுமான்றதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் வீடியோவாக நான் உங்களுக்கு வந்து கொண்டு வரேன். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்தீங்க இந்த மாதிரி ஆப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ரீசெல்லிங் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா வேணும்னா நீங்கள் வந்து ஹோல்சேலர்ஸ் அவங்க கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் கான்டாக்ட் வச்சுக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஹோல்சேலர்ஸ் மூலமாக நீங்கள் ப்ராடக்ட் வந்து சேல் பண்ண முடியும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இனிமேல் நீங்கள் அதிகமாக வந்து கமிஷன் வந்து earn பண்ண முடியும். ப்ராஃபிட்ஸ் வந்து அதிகமாக நீங்கள் வந்து பார்க்கலாம், லாபம் அதிகமாக சம்பாதிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இந்த ரீசெல்லிங் பிஸ்னஸ் பற்றி ஒரு ஐடியா ஒன்று உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குறது மூலமாக. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன ஏதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் ஒரு கமெண்ட்டை வந்து போட்டுருங்க. சேனலுக்கு பிடிச்சானிங்கன்னா அப்கமிங் வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்க சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல்ரெடி சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். குட் பாய்.